திருமுறையிலே சூரத்துல் பக்ராவிலே 30வது வசனம். இந்த வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைக்கப் போவதை பற்றி மலக்குமார்களிடத்திலே சம்பாசித்த அந்த செய்தியை, பேசிய அந்த செய்தியை சொல்லித் தருவதை நாம் பார்க்கிறோம். وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً. நபியே, நீங்க சொல்லுங்க, மக்கள்கிட்ட சொல்லுங்க, உங்களுடைய இறைவன் வானவரிடத்திலே நான் பூமியிலே வாழையடி வாழையாக, அந்த ஹலீஃபா என்பதற்கான பொருள் பிரதிநிதி என்று சொல்லுவார்கள், இன்னொரு பொருள் வாழையடி வாழையாக தொடர்ந்து வரக்கூடியது என்று பொருள். அப்படி வாழையடி வாழையாக ஒரு இடத்தை படைக்கப் போகிறேன் அந்த நேரத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள், மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அப்படி சொல்லுகிற பொழுது قالوا أتجعل فيها من يفسد فيها ويسفك الدماء. அந்த வானவர்கள் சொல்லுகிறார்கள், அங்கே அந்த பூமியிலே குழப்பங்களை விளைவித்து ரத்தங்களை சிந்தக்கூடியவரையா படைக்கப் போகிறாய்? நாங்கள் தான் உன்னை புகழ்ந்து துதித்துக் கொண்டே இருக்கின்றோமே, அது மட்டுமல்ல உன்னை தூய்மைப்படுத்தி போற்றிக் கொண்டும் அல்லவா நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் இருக்க, அப்படி நாங்கள் இருக்க பூமியிலே குழப்பத்தை ஏற்படுத்தி ரத்தங்களை ஓட்டக்கூடிய ஒரு இனத்தையா நீ உருவாக்க போகிறாய் என்று ரப்பிடத்தில் என்ன செய்றாங்கன்னு சொன்னா அவர்கள் எதிர்கருத்தை முன்வைக்கிறார்கள். அல்லாஹ் சொன்னதற்கு மாற்று கருத்து ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்கள். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் சொல்றான், قال إني أعلم ما لا تعلمون. நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் நான் அறிந்தவனாக இருக்கிறேன். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சதில்லை, உங்களுக்கு எது அறிவிக்கப்பட்டதோ அதுதான் உங்களுக்கு தெரிந்தது. மீதம் எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஞானமும் என்னிடத்தில் இருக்கிறது, நான் தான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே மனித படைப்பினுடைய இந்த ஆரம்பத்தை, இந்த சம்பாதித்த அந்த விஷயத்தை சொல்லுகிறார். இந்த வசனத்துல நிறைய செய்திகள் இருக்கு. நம்ம ஒவ்வொரு செய்தியா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித படைப்பை படைக்க போகிறேன் என்று முதல்ல சொல்றான். அதுக்கு முன்னாடி வேற படைப்புகள் இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொன்னா விரிவுரையாளர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பல வசனங்களை ஆதாரங்களாக காட்டி இதற்கு முன்னாலும் படைப்புகள் இருந்தது. ஏன்னா இதற்கு முன்னுண்டான வசனத்திலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகின்ற பொழுது சொன்னா வல்லதி ஃபலக்கலக்கும் மா ஃபில் அர்லி ஜமீஆ, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் உங்களுக்காக வேண்டியே படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்றான். மனிதனை படைக்கிற பொழுது இந்த உலகத்துல எல்லாமே இருக்கு. உலகத்துல காடு, மலை, கடலில் இருக்கக்கூடிய ஜீவன்கள், காடுகளில் வாழக்கூடிய ஜீவன்கள், இப்படி உலகத்துல எல்லா படைப்புகளுமே மனிதனை படைப்பதற்கு முன்னாலேயே எல்லாமே இருக்கிறது என்பது முன்னாள் வசனம் சொல்லுகிற செய்தி. அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல என்ன செய்யறான்னு சொன்னா இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா, பூமியிலே ஒரு பிரதிநிதியை நான் உருவாக்க போகிறேன். அதாவது வாழையடி வாழையாக அவர்கள் தொடர்ந்து அந்த இனம் வந்து கொண்டே இருக்கும். அப்படி ஒரு பிரதிநிதியை, பூமியினுடைய பிரதிநிதியை நான் படைக்க போகிறேன் என்று என்ன செய்யறாங்கன்னு சொன்னா முதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, ஜின்னுடைய படைப்பு இருக்கு பார்த்தீங்களா, இப்ப நம்ம போல ஜின்னுடைய படைப்புகள் இருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாம் நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம். ஒமா ஹலக்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், ஜின் இனத்தையும் மனித இனத்தையும் என்னை வணங்குவதற்கே அன்றி வேறு எதற்கும் நான் படைக்கவில்லை என்ற வசனம் நம்ம எல்லோருமே திரும்ப திரும்ப நம்ம கேட்டிருப்போம். அந்த வசனம் அறிவிப்பது என்ன? ஜின் இனம் படைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி. அது எப்பொழுது படைக்கப்பட்டது என்று சொன்னால் மனிதனுக்கு முன்னதாகவே அது படைக்கப்பட்டது என்பதும்
இந்த வசனத்தினுடைய விரிவுரையாக சொல்லப்படுகிற செய்திகளை பார்ப்போம். அந்த நேரத்துலதான் ஏன் இந்த மலக்குகள் அப்படி வாதிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஜின்னினத்தை முன்பாக படைத்திருந்தான் அல்லவா, ஜின்னிலும் அப்படித்தான் நடந்து கொண்டார்கள். ஒரு கட்டத்தில அல்லாஹ் ஆரம்பத்துல படைச்சிருக்கும் பொழுது மலக்குகள் எப்படி இருந்தாங்களோ அதே போன்று அவர்களும் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு இருந்தார்கள். பிறகு என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, இப்ப எப்படி மனிதன் மாறுபட்டு செயல்படுகின்றானோ அதே போன்று ஜின்னினவும் என்ன செஞ்சுன்னு சொன்னா செயல்பட ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் இப்லீஸை கொண்டு, இப்லீஸ்னு ஒரு படைப்பு, அதையும் அல்லாஹ் படைச்சு வச்சிருந்தான். மனித படைப்புக்கு முன்னாலேயே இப்லீஸையும் அல்லாஹ் படைச்சு வச்சிருந்தான். இப்லீஸுகளை கொண்டு அவர்களை இந்த பூமியிலே ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்கு அனுப்பி வைத்து விட்டான் என்று சொல்லி விரிவுரையாளர்கள் சில கருத்துக்களை சொல்லுவதை நாம் பார்ப்போம். அந்த அடிப்படையில இந்த பூமியில ரத்தங்களை ஓட்டக்கூடியவர்கள், இந்த பூமியில குழப்பத்தை விளைவிக்கக்கூடியவர்கள், அவர்களையா படைக்க போகிறாய் என்று சொல்லி மலக்குகள் என்ன செய்றாங்கன்னு சொன்னா கேள்வி கேட்கிறாங்க. நம்ம இந்த இடத்துல ஒரு சந்தேகப்படணும். என்னன்னு சொன்னா, மலக்குகளுக்கு அல்லாஹ் என்ன உத்தரவிடுறானோ அந்த உத்தரவைத்தான் அவர்கள் நிறைவேற்றுவார்கள். அவர்கள் எப்பொழுதுமே எதிர்கேள்வி கேட்பவர்கள் அல்ல. நாம கேட்போம். நாம நிறைய மனிதர்களாகிய நாம என்ன சொல்றோம்னா, நம்ம நிறைய கேள்விகளை எழுப்புவோம், சந்தேகங்களை எழுப்புவோம், அதற்கு நம்ம விடையை தேடுவோம், பதிலை தேடுவோம். ஆனா மலக்குகள் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் என்ன உத்தரவிட்டானோ அந்த உத்தரவை மட்டுமே நிறைவேற்றக்கூடியவர்கள் எதிர்கேள்வி கேட்க மாட்டாங்க, அதற்கு விளக்கம் கேட்க மாட்டாங்க. அப்படிங்கிறது மலக்குகளை பற்றிய ஒரு செய்தி. அப்படி இருக்க, எப்படி அல்லாஹ் நான் ஒரு பிரதிநிதியை படைக்க போகிறேன் என்று சொல்லுகிற பொழுது, நீ குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய, சட்டத்தை ஓட்டக்கூடிய ஒரு பிரதிநிதியை படைக்க போகிறாய் என்று எப்படி ஒரு சந்தேகத்தை அவர்கள் எழுப்பினார்கள், கேட்டார்கள் என்று சொல்லி நமக்கு ஒரு சந்தேகம் வர வேண்டும். அது என்னன்னு சொன்னா அதுக்கு பதில் சொல்லப்படுகிறது. விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, முன்னதாகவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நான் இப்படி பூமியிலே குழப்பங்களை ஏற்படுத்துவார்கள், ரத்தங்களை சிந்துவார்கள், இன்னென்ன காரியங்களை எல்லாம் நிகழ்த்துவார்கள், அது மாதிரியான ஒரு படைப்பை நான் படைக்க போகிறேன் என்று சொல்லி மலக்குகளுக்கு விளக்கத்தை சொல்லிவிட்டு, அதற்கு பிறகு என்ன செய்யறேன்னு சொன்னா முன்கூட்டியே சொல்லிட்டான், இது மாதிரி ஒரு உருவாக்க போறேன்னு சொல்லிட்டு, அதற்கு பிறகு படைக்க போகிற நேரத்திலே நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, அதை இப்பொழுது நிறைவேற்ற போகிறேன் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிற பொழுதுதான், ரப்பே நீ அப்படி சொன்னீங்க, ரத்தத்தை ஓட்டுவாங்கன்னு சொல்லிய, குழப்பங்களை விளைவிப்பாங்கன்னு சொல்லிய, அவங்கள போய் இகழி படைக்கிற என்று என்ன செய்றாங்கன்னு சொன்னா அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு விளக்கத்தை கேட்கிறார்கள் மலக்குகள் என்று சொல்லி விரிவுரையாளர்கள் இதற்கும் நமக்கு ஒரு விரிவுரை தருவதை நாம் பார்ப்போம். மலக்குகள் சொல்றாங்க, நம்ம சொன்னோம் மலக்குகளுடைய தன்மையும் இந்த வசனத்துல பேசப்படுகிறது. எல்லா காலமும், எல்லா நேரமும், எல்லா வினாடியும் கண் சிமிட்டுகின்ற நேரம் கூட கவனம் இல்லாமல் இருந்து விட மாட்டார்கள் அல்லாஹ்வை துதிப்பதிலே. அதுதான் அல்லாஹ் சொல்றான், அந்த மலக்குகள் சொல்றாங்க, நாம் உண்மை துதித்து போற்றிக் கொண்டே இருக்கிறோம். அதுக்கு காலம்லாம் இல்லை. மனிதர்களாவது தன்னுடைய தேவை என்று போகிற பொழுது கொஞ்சம் உன்னை மறக்க செய்கிறார்கள். ஈமான் கொண்டிருந்தாலும் கூட தன்னுடைய தேவை என்று வருகிற பொழுது கொஞ்சம் ஒன்ன சில நேரங்கள்ல மறந்துட்டு உலக விஷயங்கள்ல தன்னுடைய காரியங்கள்ல ஈடுபடுகிற பொழுது ரொம்ப உன்னை கொஞ்ச நேரம் மறக்க கூட முடியும். ஆனா நாங்க அப்படி மறக்கிறதே இல்லை. எந்த நிமிடமும் நாம் எந்த வினாடியும் மறக்காமலேயே உண்மை நாம் துதித்துக் கொண்டிருக்கிறோம், போற்றிக் கொண்டிருக்கிறோம். நீ நாம் உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே நாம் இருக்கிறோமே, உன்னை தூய்மைப்படுத்தி போற்றிக் கொண்டே இருக்கிறோமே என்று ரப்பிடத்தில் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, எங்களை விடவா சிறந்தவர்கள் அவர்கள், எங்களை விடவா ரத்தத்தை ஓட்டக்கூடிய அவர்கள் சிறந்தவர்களா, குழப்பத்தை விளைவிக்கக்கூடியவர்கள் எங்களை விட சிறந்தவர்களா என்று சொல்லி என்ன செய்றாங்கன்னு சொன்னா, மலக்குகள் அல்லாஹ்விடத்துல கேட்கிற பொழுதுதான் உங்களுக்கு தெரியாது, நான் ஏன் அவங்கள படைக்கிறேன், அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நான் தான் அறிந்தவன், எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன்,
உங்களுக்கு நான் எதை கற்றுக் கொடுத்தேனோ அதை தவிர வேறு ஒன்றும் உங்களுக்கு தெரியாது என்று சொல்லி அடுத்த வசனங்களில் கூட அல்லாஹ் சொன்னா பேசுவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரஹ்மான் நம்மவர்களுக்கு நல்ல பாக்கியங்களையே தந்தர் புரிவான வாசல்